Hi friends, today I am going to talk about 10th standard mathematics numbers and sequence exercise 2.9ல first sum தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். சரி ஃபர்ஸ்ட் பாருங்க first sum எப்படி இருக்கு? Find the sum of the following series. சரிங்களா? இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் பிளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப மெயின். சரிங்களா? அதனால நல்லா லிசன் கொடுத்து நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1 plus 2 plus 3 plus up to etc plus 60. செகண்ட் சம் என்ன இருக்கு 3 plus 6 plus 9 up to etc 96. தேர்ட் ஒன் என்ன இருக்கு 51 plus 52 plus up to etc 92. fourth one 1 plus 4 plus 9 plus 16 up to etc 225. next fifth one என்ன இருக்கு பாருங்க 6 square plus 7 square plus 8 square up to etc plus 21 square. next பாருங்க sixth one என்ன இருக்கு 10 cube plus 11 cube plus 12 cube plus up to etc 20 cube plus 7th one என்ன இருக்கு பாருங்க 1 plus 3 plus 5 plus up to etc plus 71 இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க இந்த 7 sums ஒன் பை ஒன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சரிங்களா? இந்த क्वेश्चन எல்லாம் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நல்லா கவனிங்க. சரி பாருங்க ஃபர்ஸ்ட் சம்ஸ் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ண போறேன். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन given அவங்க என்ன கொடுத்திருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் அது எழுதுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க என்ன 1 plus 2 plus 3 plus up to etc plus 60. சரிங்களா? இப்போ பாருங்க இது என்ன பேட்டர்ன் இருக்கு sum of the natural n numbers இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க அது ஃபார்முலா என்ன இருக்கு summation of 1 to என்ன இருக்கு பாருங்க என்னோட எண்டிங் எலிமெண்ட் வந்து 60 இருக்கு. அப்போ இங்க 60 யூஸ் பண்ணனும். என்னோட சம் வந்து n. சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க n into n plus 1 divided by 2. n into n plus 1 divided by 2. அப்போ பாருங்க n ஓட வேல்யூஸ் என்ன இங்க என்ன எலிமெண்ட் ஃபைனலா இருக்கோ அதுதான் n ஓட வேல்யூஸ். அப்போ பாருங்க n ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 60. அப்போ n வரதுக்கு 60 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ பாருங்க 60 into 60 plus 1 divided by 2. நெக்ஸ்ட் பாருங்க 60 இங்க 60 plus 1 61 ஆயிடும். அப்ப பாருங்க 61 divided by 2. நெக்ஸ்ட் பாருங்க இது சிம்பிளிஃபை பண்ணனும். இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 30 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு 30 into 61. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது பாருங்க 30 into 61 100 1 3s are 3. இப்போ பாருங்க 600 6 3s are 18. அப்ப பாருங்க 1830 தான் இருக்கு. அப்ப பாருங்க ஃபைனல் ஆன்சர் நம்மளுடைய இது 1830. therefore final summation of 1 to 60 n is equal to 1830. இதுதான் first question உடைய solution. சரி next பாருங்க second sum பாருங்க. second sum என்ன பாருங்க 3 plus 6 plus 9 plus up to etc plus 96 இருக்கு. சரிங்களா? இதுதான் செகண்ட் क्वेश्चन உடைய क्वेश्चन. சரிங்களா? இப்போ பாருங்க இந்த சம்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இது எல்லாமே என்ன இருக்கு எல்லாமே இங்க ஹார்டா இருக்கு, இங்க ஈவனா இருக்கு, இங்க ஆடா இருக்கு, இதுவும் என்ன இருக்கு ஈவனா இருக்கு. பட் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஹார்ட் நம்பர் தான் கண்டிஷன் இருக்கு. இப்போ பாருங்க இந்த क्वेश्चनல ஒரு சின்ன ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி எழுதுறேன். இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு காமனா 3 3 காமனா இருக்கு. அப்ப 3 வந்து நான் அவுட் ஆஃப் சைடுல காமன் எடுத்தா அப்ப பாருங்க 3 பிளஸ் இங்க பாரு காமன் எடுத்தா இங்க வந்து 3 வந்து அவுட் ஆஃப் காமன் எடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் 1 இருக்கும். சரிங்களா? 1 பிளஸ் இங்க வந்து 2 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க 3 அப் டு எக்ஸெட்ரா இங்க பாருங்க இங்க 3 இது வந்து 96 ல 3 வந்து 32 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப அது எழுதி இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க இங்க 3 இருக்கு. அப்ப பாருங்க இதெல்லாம் என்ன இருக்கு ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்ல சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? அப்ப பாருங்க அதோட ஃபார்முலா என்ன இருக்கு n into n plus 1 divided by 2. அப்ப பாருங்க இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 3 of summation 1 to அதோட ஃபைனல் எலிமெண்ட் 32 sum n. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? அப்ப ஃபார்முலாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 3 bracket of n into n plus 1 divided by 2. இப்போ n க்கு வர இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். n க்கு வர இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 32 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப பாருங்க 3 of 32 bracket of 32
plus 1 divided by 2. Next பாருங்க இந்த 2 இந்த 32 வந்து கேன்சல் ஆச்சுன்னா இது 16 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க ரிமைனிங் என்னென்ன இருக்கு 3 next 16 இருக்கு. next இங்க 32 plus 1 33 இருக்கு. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? இப்போ பாருங்க இது 3 into 16 வந்து 48 வரும். சரிங்களா? 3 into 10 டைம்ஸ் வந்து 30, அப்போ 6 டைம்ஸ் வந்து 18, அப்போ 48 வரும். 48 into 33 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்க 48 into 33 3 8s are 24, 4 remaining 2, 3 4s are 12, அப்போ இங்க என்ன இருக்கு 14 இருக்கு. அப்போ 12 இருக்குன்னா 14 ஆயிடும். அப்போ பாருங்க சேம் என்ன இருக்கு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா சேம் எலிமெண்ட் தான். அப்போ பாருங்க 144. அப்போ பாருங்க ஆட் பண்ணி பாருங்க 1584. அப்போ பாருங்க ஃபைனலா இதோட வேல்யூஸ் என்ன இருக்கு 1584. நெக்ஸ்ட் பாருங்க ஃபைனலா நம்ம எழுதணும் therefore summation of 1 to 32 n is equal to 1584. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு 51 plus 52 plus up to etc 60 இருக்கு. நம்ம இதோட சம் என்னன்னு சால்வ் பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க இங்க 92 தான் இருக்கு. சரிங்களா? 92 கொஸ்டின்ல ஒரு சின்ன ராங் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய வேல்யூஸ் இங்க 92. சரிங்களா? இப்போ பாருங்க இந்த சம் வந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம டைரக்டா வந்து சால்வ் பண்ண முடியாது. சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். சரிங்களா? எதுக்காகனா நம்மளுடைய ஃபார்முலாக்காக நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போறோம். இப்போ பாருங்க எப்படி எழுத போறோம்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க என்னோட சம் வந்து அப் டு எது வரை இருக்கு 92 இருக்கு. சரிங்களா? அப்போ அது ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். அப்ப பாருங்க 1 plus 2 plus 3 up to etc plus 92 minus இங்க பாருங்க இங்க 51 எலிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 50 இதனுடைய பிஃபோர் நம்பர்ஸ் என்ன இருக்கு 50 இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க 1 plus 2 plus 3 up to etc 50. இப்போ பாருங்க எதுக்காக இது மாதிரி எழுதுன்னா இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கறேன். இப்போ இங்கேயும் 1 plus 2 plus 3 up to etc 22 இருக்கு. இங்கேயும் 1 plus 2 plus 3 up to 50 வரை இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க இங்கே இதுல ஒரு 50 எலிமெண்ட்ஸ் இருக்கும் 1 to up to 50. இங்க 1 to up to 50 இருக்கு. இந்த மைனஸ் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா அப்போ இது மைனஸ் ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த -50 ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸும் இங்க இருக்கிற பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் 50 டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டா 51ல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி எழுதலாம். சரிங்களா? அப்போ பாருங்க இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியுமா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n into n plus 1 divided by 2. அப்போ பாருங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். therefore equal to sum of first starting element 1 அதோட ending element 92 sum வந்து n minus சேம் ப்ரொசீஜர் தான். என்ன இருக்கு 50 என்னுடைய sum வந்து n. இப்போ பாருங்க ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 divided by 2 n into n plus 1 divided by 2 minus n into n plus 1 divided by 2. நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இதனுடைய என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கு இங்க 92 இதனுடைய என்னோட வேல்யூஸ் 50 இருக்கு. அப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரிங்களா? அப்போ பாருங்க 92 plus 1 divided by 2 இங்க சேம் மைனஸ் இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு என்னோட வேல்யூஸ் 50. அப்போ பாருங்க 50 into 50 plus 1 divided by 2. இப்போ பாருங்க இது சிம்பிளி பண்ண என்ன இருக்கு இது 46 டைம்ஸ் இருக்கும். 45 வந்து 2 மல்டிப்ளை பண்ணா 90. அப்போ 6 1 ஆட் பண்ணா 46 இருக்கும். அப்போ பாருங்க ரிமைனிங் என்ன இருக்கு இது வந்து 25 டைம்ஸ் இருக்கும். சரியா? அப்போ பாருங்க 46 into 93 minus 25 into 51. சரிங்களா? இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியா நான் சால்வ் பண்றேன். 46 into 93 ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 46 into 93 3 6 are 18 remaining 1 3 4 are 12 அப்போ இது ஒன்னு ஆட் பண்ணா 13 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 9 6 are 54 4 remaining 5 9 4 are 36 plus 41. அப்போ பாருங்க என்ன ஆன்சர் இருக்கு 8 7 4 2 8 7 8 இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 4 2 7 8 மைனஸ் இப்போ பாருங்க 25 into 5 டைம்ஸ் வந்து 51 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ பாருங்க 25 into 51. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க இது மல்டிப்ளை பண்ணும்போது வந்து
25 into 5 வந்து மல்டிப்ளை பண்ணா 125 வரும் சரிங்களா 125 வரும் இப்போ இங்க 0 யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா 0 யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப என்ன இங்க 0 இருக்கும் நெக்ஸ்ட் இங்க 1 into 25 வந்து 25 தான் இருக்கும் அப்ப பாருங்க என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கு 1275 சரிங்களா அப்ப 1275 தான் ஆன்சர் அப்ப பாருங்க என்னோட ஆன்சர் என்ன இருக்கு 1275 நெக்ஸ்ட் பாருங்க 4 to 78 ல இருந்து 1 to 75 சப்ட்ராக்ட் பண்ணா அதோட ஆன்சர் தான் ஃபைனலா இருக்கும் அப்ப பாருங்க 4 to 78 1 to 75 1 to 75 நெக்ஸ்ட் பாருங்க இது 3 இருக்கும் இது 0 0 அப்ப 3 அப்ப 300 3 தான் இருக்கு அப்ப ஆன்சர் அப்ப பாருங்க 3003 அப்ப பாருங்க ஃபைனலா sum 51 அதோட எண்டிங் எலிமெண்ட் 92 n is equal to 3003 இதுதான் third question ஓட சொல்யூஷன் நெக்ஸ்ட் பாருங்க fourth sum பார்க்கலாம் fourth sum பாருங்க என்ன இருக்கு क्वेश्चन பாருங்க என்ன இருக்கு 1 plus 4 plus 9 plus 16 up to etc 225 தான் இருக்கு இத பாருங்க 1 plus 4 plus 9 plus 16 up to etc 225 இருக்கு ரொம்ப ஈஸியான சம்ஸ் பாருங்க இப்போ பாருங்க இது வந்து என்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்க இது 1 ஸ்கொயர் ஆன்சர் 1 2 ஸ்கொயர் 4 அப்ப 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 up to etc 15 ஸ்கொயர் வேல்யூஸ் என்ன இருக்கு 225 வரும் சரிங்களா அதான் அப்ப பாருங்க given இந்த ஈக்குவேஷன் நான் கொஞ்சம் இம்ப்ளைஸ் பண்ணி எழுதுறேன் சரிங்களா அப்ப பாருங்க எப்படி எழுதலாம் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to etc plus 15 ஸ்கொயர் இப்போ பாருங்க இது என்ன மெத்தட்ல இருக்கு sum of the square of the first n natural numbers சரிங்களா அந்த மெத்தட்ல இருக்கு அப்ப பாருங்க இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கு summation starting element 1 அதோட ending element 15 n square sum அப்ப பாருங்க என்னோட ஃபார்முலாஸ் என்ன இருக்கு n into n plus 1 again 2n plus 1 divided by 6 தான் இருக்கு அப்ப பாருங்க n into n plus 1 2n plus 1 divided by 6 இருக்கு இப்போ பாருங்க என்னோட வேல்யூஸ் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா 15 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப பாருங்க 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகுது 15 இங்க 15 plus 1 இங்க 15 2 into 15 plus 1 whole divided by 6 இருக்கு இப்போ பாருங்க நெக்ஸ்ட் 15 into இது மல்டிப்ளை பண்ண ஆட் பண்ணும்போது இருக்கு 16 இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது மல்டிப்ளை பண்ணா 2 into 15 30 30 plus 1 31 divided by 6 இருக்கு இப்போ பாருங்க இது சிம்பிளிஃபை பண்ணனும் இது வந்து 3 ஆல மல்டிப்ளை 3 வந்து காமனா யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்றேன் இது 2 டைம்ஸ் இருக்கும் இது 5 டைம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இது 1 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் அப்ப பாருங்க ரிமைனிங் என்ன இருக்கு 5 8s are 40 40 into 31 அப்போ 40 into 31 வந்து மல்டிப்ளை பண்ணா அதான் ஆன்சர் 40 into 31 100 144 300 3 4s are 12 அப்ப என்ன இருக்கு 1240 இருக்கு அப்ப பாருங்க இதோட ஆன்சர் ஃபைனலா 1240 therefore summation of 1 to 15 n square equal to 1240 இதுதான் fourth question உடைய solution சரிங்களா next பாருங்க fifth question இருக்கு பாருங்க 6 square plus 7 square plus 8 square plus etc up to 21 square இருக்கு நம்ம இதனுடைய சம் தான் சால்வ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் பாருங்க solution given என்ன இருக்கு இதுதான் அப்ப அதே ஒன் டைம் எழுதிக்கங்க 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் plus etc plus 21 ஸ்கொயர் இப்போ பாருங்க நம்ம பிஃபோரா ஒரு சம் சால்வ் பண்ணிருப்போம் அதே ப்ரொசீஜர்ல இதுவும் சால்வ் பண்ண போறோம் அப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷனை நான் ஜஸ்ட் ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி எழுத போறேன் அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus etc plus 21 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus etc up to 5 square சரிங்களா இந்த மாதிரி எழுத போறேன் இப்போ பாருங்க எதுக்காக இது மாதிரி எழுதுறேன்னா நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா இல்ல சரிங்களா இல்லாதபோது வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி தான் சால்வ் பண்ணனும் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் இங்க பாசிட்டிவ் இருக்கு இந்த மைனஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற பாசிட்டிவ் 5 டேர்ம்ஸும் இதுல இருக்கிற நெகட்டிவ் 5 டேர்ம்ஸ் கேன்சல் ஆச்சுனா நமக்கு ஸ்டார்டிங் வந்து 6 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா அப்ப இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி மாத்தி எழுதலாம் சொல்லி இருக்கேன் சரிங்களா பாருங்க இது என்ன டேர்ம்ஸ் இருக்கு sum of the square of the first n natural numbers இருக்கு அப்ப பாருங்க இதுக்கு நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ பாருங்க summation இதோட sum வந்து என்ன இருக்கு 1 இதோட ending element 21 இப்போ பாருங்க இது வந்து n square minus same starting from 1 to 5 n square இப்போ பாருங்க இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு
ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6 சரிங்களா? அப்போ பாருங்க n into n plus 1 2n plus 1 divided by 6 minus இங்க பாருங்க இது சேம் ஃபார்முலா தான் n into n plus 1 again 2n plus 1 divided by 6. இப்போ பாருங்க இப்போ இதனுடைய என்னோட வேல்யூஸ் எங்க இருக்கு பாரு 21. இதனுடைய என்னோட வேல்யூஸ் 5 இருக்கு. அப்போ பாருங்க 21 plus 1 2 into 21 plus 1 divided by 6 minus இங்க இருக்கு இதனுடைய என்னோட வேல்யூஸ் 5 இருக்கு. அப்போ பாருங்க 5 plus 1 next 2 into 5 plus 1 divided by 6 இருக்கு. இப்போ பாருங்க இது வந்து 1 டைம்ஸ் இருக்கும் சரிங்களா? 2 டைம்ஸ் இருக்கும். இது வந்து 7 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க எதனா சிம்பிளி பண்ண முடியுமா? இப்போ பாருங்க நான் டைரக்டா சால்வ் பண்றேன். பட் இது 1 டைம்ஸ் இருக்கும். இது ஆட் பண்ணும்போது 21 plus 2 1 வந்து 22 ஆயிடும். அப்போ இது 22 வந்து 11 டைம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க என்னென்ன இருக்கு? 7 into 11 77 multiple 2 into 21 வந்து 42 into plus 1 43. அப்போ பாருங்க 43 minus இப்போ பாருங்க இது சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்க 5 plus 1 6 இந்த 6 கேன்சல் ஆயிடும். அப்போ பாருங்க என்ன இருக்கு ரிமைனிங் -5. இங்க 2 5s are 10 plus 1 11. அப்போ 11. நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டுத்தையும் சிம்பிளி ஆட் அண்ட் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணா ஆன்சர் வந்துரும். இப்போ பாருங்க 77 into 43 வந்து மல்டிப்ளை பண்ணனும். 77 into 43 ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 7s are 21 ரிமைனிங் 2 3 7s are 21 அப்போ என்ன இருக்கு 23. செக் பண்ணிக்கோங்க again 3 7s are 21 1 ரிமைனிங் 2 3 7s are 21 23. நெக்ஸ்ட் பாருங்க 4 7s are 28 ரிமைனிங் 2 4 7s are 28 plus 28 plus 2 வந்து 30. அப்போ பாருங்க என்ன இருக்கு 1 இங்க ஆட் பண்ணும்போது 11 அகைன் இங்க 1 இருக்கு. அப்போ 3 வந்துரும். இங்க 3 வந்துரும். அப்போ என்ன இருக்கு ஆன்சர் 3311 தான் இருக்கு சரிங்களா? 3311. இப்போ பாருங்க மைனஸ் 5 into 11 வந்து 55. அப்போ பாருங்க 55. அப்போ 3311 வந்து minus 55 வந்து சப்ராக்ட் பண்ணணும். 3311 55 சப்ராக்ட் பண்ணிட்டா இங்க பாருங்க இங்க வந்து 11 டைம்ஸ் இருக்கும். அப்போ 6 இருக்கும். இங்க 0 இருக்கு. அப்போ 10 ஆயிடும். இங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க 5 வரும் சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 2 தான் இருக்கு. அப்போ 2 இங்க என்ன இருக்கு இங்க 3 தான் இருக்கு. அப்போ 3256 தான் ஆன்சர் சரிங்களா? என்ன இருக்கு ஃபைனலா 3256. நெக்ஸ்ட் பாருங்க ஃபைனலா இதனுடைய சொல்யூஷன் எழுதும்போது therefore summation of ஸ்டார்டிங் எலிமெண்ட் என்ன இருக்கு 6 எண்டிங் எலிமெண்ட் 21 அதோட சம் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3256. இதுதான் 5th கொஸ்டினோட சொல்யூஷன் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 என்ன இருக்கு பாருங்க. என்ன கொஸ்டின் இருக்கு 10 cube plus 11 cube plus 12 cube up to etc plus 20 cube. சேம் மெத்தட் தான் பார்க்க போறோம் சரிங்களா? இப்போ பாருங்க சொல்யூஷன் given என்ன இருக்கு இதுதான் சரிங்களா? அதாவது அப்படியே எழுதிங்க ஒன் டைம் 10 cube plus 11 cube plus etc up to 20 cube. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஒரு இம்ப்ளைஸ் பண்ணி எழுதுறேன் சரிங்களா? இந்த மாதிரி இருந்தா சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். பாருங்க 1 cube plus 2 cube plus etc இதனுடைய எண்டிங் எலிமெண்ட் 20 இருக்கு. அப்போ 20^3 மைனஸ் இது 10 ஓட பிஃபோர் நம்பர்ஸ் வந்து 9. அப்போ 9 வரை எழுதணும். அப்போ பாருங்க சேம் 1 cube plus 2 cube up to etc plus 9 cube. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற பிளஸ் வந்து இங்க இருக்கிற பாசிட்டிவ் 9 டேர்ம்ஸும் இங்க இருக்கிற நெகட்டிவ் 9 டேர்ம்ஸ் இந்த மைனஸ் வந்து இதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதெல்லாமே மைனஸ் ஆகும். அப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 9 டேர்ம்ஸ் இங்க இருக்கிற 9 டேர்ம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 cube 11 cube அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா? அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு சம் ஆஃப் த கியூப் சரிங்களா? அப்போ என்ன இருக்கு n into n plus 1 divided by 2 whole power square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் சரிங்களா? அப்போ பாருங்க summation 1 to இதனுடைய எண்டிங் எலிமெண்ட் 20 சம் வந்து n cube இருக்கு மைனஸ் சேம் என்ன இருக்கு summation 1 to எண்டிங் எலிமெண்ட் 9 இருக்கு அதனுடைய சம் வந்து n cube சரிங்களா? அப்போ பாருங்க இதுக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 divided by 2
ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க சேம் n into n plus 1 n into n plus 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு, என்னோட வேல்யூஸ் இங்க இருக்கு 20 இருக்கு, இதனுடைய என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கு 90 இருக்கு. அப்போ பாருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 20 plus 1 divided by 2 power of square minus இங்க பாருங்க இதனுடைய என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கு 9 இருக்கு. அப்போ பாருங்க 9 சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன இருக்கு பாருங்க 9 bracket of 9 plus 1 divided by 2 power of square. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இதனுடைய கண்டினியூவா நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு பாருங்க 20 into 20 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 21 இருக்கு. அப்போ பாருங்க 20 into 21 divided by 2 power of square minus இங்க பாருங்க இது என்ன இருக்கு 9 into இது வந்து மல்டிபிள் ஆட் பண்ணும்போது 10 இருக்கு. அப்போ 10 divided by 2 power of square. நெக்ஸ்ட் பாருங்க இது சிம்பிளை பண்ணனா இது வந்து 1 times இது வந்து 10 times. நெக்ஸ்ட் இது வந்து 1 times இது 5 times. அப்போ பாருங்க 10 into 21 பண்ணும்போது 210 வரும். 210 square minus இங்க பாருங்க 9 into 5 வந்து 45. அப்போ 45 power of square. நெக்ஸ்ட் பாருங்க 21 ஓட ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 441 ன்னு தெரியும். அப்போ இங்க ஒரு ஸ்கொயர் இங்க 0 இருக்குன்னா அப்போ டபுள் 0 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 45 ஸ்கொயர்ஸ் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வருது பாருங்க 5 5s are 25 5 remaining 2 5 4s are 20 அப்போ 22. நெக்ஸ்ட் பாருங்க 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 5s are 20 remaining 2 4 4s are 16 அப்போ 16 plus 2 18. அப்போ என்ன இருக்கு பாருங்க 5 2 இது ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ 2 இருக்கு. அப்போ பாருங்க என்ன ஆன்சர் இருக்கு 2025 தான் இருக்கு. சரிங்களா? நம்ம வேணும் செக் பண்ணிக்கோங்க again one time. 5 5s are 25 5 remaining 2 5 4s are 20 22. நெக்ஸ்ட் பாருங்க 5 4 5s are 20 remaining 2 5 4 4s are 16 அப்போ 18. நெக்ஸ்ட் 5 2 இது ஆட் பண்ண 0 நெக்ஸ்ட் 1 அப்போ 2025. நெக்ஸ்ட் 44100 ல இருந்து 2025 வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். சரிங்களா? அப்போ பாருங்க என்ன வருதுன்னு 44100 minus 2025 இங்க வந்து 10 இருக்கு. சரிங்களா? இங்க 9 இருக்கும். இதுவும் 0 இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க 5 நெக்ஸ்ட் இங்க 9ல வந்து 2 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட் பாருங்க இங்க 0 இருக்கு. அப்போ 0 0 0 வந்துரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 4ல 2 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 4. அப்போ 42075 தான் இருக்கு. பாருங்க என்ன இருக்கு ஃபைனலா 42075. 42075. இப்போ பாருங்க ஃபைனலா எழுதும்போது எப்படி எழுதணும் therefore summation அதனுடைய ஸ்டார்டிங் எலிமெண்ட் 10 அதனுடைய எண்டிங் எலிமெண்ட் 20 n cube equal to 4 to solution. நெக்ஸ்ட் பாருங்க இதனுடைய லாஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். 7th சம் ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க 7th சம் இது ஜஸ்ட் 1 மார்க்ல கேட்பாங்க. இல்லனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन நிறைய கேட்டுட்டு அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து क्वेश्चन இருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 7th क्वेश्चन இருக்கு பாருங்க 1 + 3 + 5 + up to etc + 71 இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் given இது அப்படியே எழுதிக்கலாம் தப்பு இல்ல. சரிங்களா? given என்ன இருக்கு அதுதான் 1 + 3 + 5 + up to etc + 71. இப்போ பாருங்க இது வந்து sum of the first என்ன இருக்கு பாருங்க odd numbers இருக்கு. எல்லாமே பாருங்க என்ன இருக்கு odd numbers இருக்கு. odd numbersனாவே என்ன ஃபார்முலா நமக்கு n² நல்லா தெரியும். சரிங்களா? n² தெரியும். பட் இதுல வந்து n ஓட வேல்யூ சால்வ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். சரிங்களா? n ஃபர்ஸ்ட் அது ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா l - a / d + 1. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் l ன்னா என்ன லாஸ்ட் நம்பர். சரிங்களா? l ன்னா என்ன லாஸ்ட் நம்பர். அப்ப பாருங்க லாஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு என்ன இருக்கு 71. நெக்ஸ்ட் பாருங்க a னா ஃபர்ஸ்ட் நம்பர். a ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1. அப்ப a = 1. d னா டிஃபரன்ஸ். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டிஃபரன்ஸ், இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டிஃபரன்ஸ், இங்க இருக்கிற இங்க நம்பருக்கு நம்பர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அப்ப பாருங்க டிஃபரன்ஸ் வந்து 3 - 1 2. அப்ப பாருங்க d = 2. இது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி n சால்வ் பண்ணனும். n சால்வ் பண்ணிட்டு இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? அப்ப பாருங்க என்ன இருக்கு n = l ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு 71 - a ஓட வேல்யூஸ் வந்து 1 / d ஓட வேல்யூஸ் 2 + 1.
நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் இங்க 2 இருந்தா கேன்சல் பண்ணக்கூடாது, ரொம்ப ராங்கான மெத்தட் சரிங்களா. ஏன்னா இங்க என்ன இருக்கு, இது பாசிட்டிவ் டேர்ம்ஸ், இங்க டிவைட்ல இருக்கிறது வந்து மல்டிபிகேஷன் இருக்கும்போது கேன்சல் ஆகும். சப்போஸ் இங்க 2 இருந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட் பாஸ்டா 2 இருக்குன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. அது பண்ணவே கூடாது சரிங்களா, ரொம்ப ராங் மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க 71 minus 1 70 divided by 2 plus 1. 70 divided by 2 வந்து 35 plus 1 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க n is equal to 36 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ பாருங்க n நம்மளுக்கு 36 கிடைச்சிடலாம். அப்போ டேரெக்டாக நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்க 36 ஸ்கொயர். இப்போ 36 ஸ்கொயர் பண்ணும்போது அதுதான் ஆன்சராக இருக்கும். பாருங்க 36 into 36 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 36 into 36 6 6 are 36 remaining 3 6 3s are 18. அப்போ 18 plus 3 21. நெக்ஸ்ட் பாருங்க 3 6 are 18 remaining 1 3 3s are 9. அப்போ 10. அப்போ பாருங்க என்ன இருக்கு 0 6 9 2 1. அப்போ 1 2 9 6 இருக்கு சரிங்களா. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. அகைன் ஒன் டைம் என்ன 3 6 6 are 36 is 6 remaining 3 6 into 3 18 18 plus 3 21 3 6 are 18 remaining 1 3 3 9. அப்போ 10 ஆயிடும். அப்போ பாருங்க 6 9 2 1. அப்போ பாருங்க என்ன ஆன்சர் இருக்கு 1 2 9 6 தான் இருக்கு சரிங்களா. 1 2 9 6. அப்போ பாருங்க ஃபைனலா 1 plus 3 plus up to etc plus 71 equal to 1296 சரிங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிற 7 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஒரே சிங்கிள் வீடியோவில் சரிங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.